Cheers, cheers. Okay. And Merry Christmas. Happy birthday to you. Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஜாலியான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன பத்தி ஷார்ட்டா சொல்லிடுறேன். நாங்க ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உள்ள உகாண்டா தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோ. என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற ஃபேக்டரியில உள்ள ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் ஃபுட் எல்லாம் சமைச்சு நாங்களே சர்வ் பண்ண போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க கார்டனை ஒரு வாட்டி பார்த்துடலாம். எங்க கார்டன்ல டக்ஸ் கூட இருக்கு. எங்க வீட்டுல எந்த ஒரு ஃபுட் வேஸ்ட் இருந்தாலுமே நாங்க வாத்துக்கு தான் போடுவோம். ஏன்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்டுருவாங்க. இப்ப அடுத்ததா எங்க கார்டன்ல என்னென்ன செடிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்கிறதெல்லாம் இஞ்சி செடி. அடுத்ததா நீங்க பாக்குறது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியில வந்து இன்னும் காய் வரல. அந்த பூ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் காய் மாதிரி ஆகி பழுத்த அப்புறம் ஸ்ட்ராபெரியா மாறிடும். அடுத்ததா நீங்க பாக்குறது வந்து மஞ்சள் செடி. மஞ்சள் செடிக்கு பக்கத்துலேயே தக்காளி செடியும் இருக்கு. இந்த மண்ணுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செடி வச்சாலுமே நல்லா சீக்கிரமே வந்து வளர்ந்துரும். இப்போ நம்ம குக்கிங் பார்ட்க்கு போயிடலாம். நாங்க இன்னைக்கு சார்கோல் அடுப்புல தான் குக் பண்ண போறோம். ஸோ இப்போ அடுப்புல வந்து சார்கோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ளேம் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண 3 ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்துலாம் வாங்க. ஹலோ ஹரி, குட் மார்னிங். Good morning, ma. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ ஹோப், குட் மார்னிங். Morning, ma. So this is another friend. Her name is Carolina. Carolina, right? Okay, she's also going to help us today. Hello. Okay. Yeah, thank you. ஸோ இப்போ சார்கோல் அடுப்பில் தான் இன்னைக்கு குக் பண்ண போகிறோம். சார்கோல் வந்துட்டு அடுப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ வந்து வெளியே வந்து நம்ம பிலாவ் செய்ய போகிறோம். ஓகே, பிலாவுக்கு வந்து பேன் வச்சாச்சு. சார்கோல் வந்துட்டு நல்லா பேர்ன் ஆகிட்டு இருக்கு. என்னோட ஹஸ்பண்டோட ஃபேக்ட்ரியில் மொத்தமாக ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒரு 10 kg சிக்கன் வந்து எடுத்திருக்கோம். அதை இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே திரும்பி ஹாய். ஓகே, everyone just turn a little and say hi please. 1 second. Oh, hi. Okay, thank you. தியா வேலை செய்யணும் குமார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைலாக் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் தான். ரொம்ப வந்துட்டு தியா வேலை செய்வாங்க. ஸோ இது வந்துட்டு நான் போட்டிருந்த கோலம், நேற்று போட்டிருந்தேன். இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்காக இந்த கோலம் நான் போட்டிருந்தேன். இங்கே பக்கத்தில் பிள்ளையார் இருக்கார் பாருங்க. முதல்ல ஒரு ஆப்பிரிக்கன் ஃபுட் தான் செய்ய போறோம். அதோட பேர் பிலாவ். இதுக்கு முக்கியமா தேவைப்படுறது என்னென்னு பாத்தீங்கன்னா கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இதெல்லாம் தான் முக்கியமா ஆட் பண்றாங்க. முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல ஆயில் ஆட் பண்ணிருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல ஆனியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். 1 கிலோ ரைஸ்க்கு 2 ஆனியன் ஆட் பண்ணணும். இப்போ நாங்க 3 கிலோ ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் அதெல்லாம் ஆட் பண்றாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி ஓவர் குக் ஆனதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஆட் பண்றாங்க. லிட்டரலி பாத்தீங்கன்னா வெங்காயம் கரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த கேரமலைஸ்ட் ஆனியன்ஸ் தான் இந்த பிலாவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும்னு அவங்க சொல்றாங்க. Fire is enough? Water. No, fire. And Fire. Fire is enough? Yes. Yeah, okay, done. It's still there. Yeah. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். உள்ள வந்து சிக்கன் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. Close water. I want water to boil first, then I put rice. Okay. You want the water to boil? Yes. Okay. Ita. ஸோ தண்ணி வந்து கொதிக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், கரம் மசாலா தான் ஆட் பண்ணுறாங்க. அவங்க வேறு எதுவுமே ஆட் பண்ணல. அவங்களுக்கு வந்து காரம்னாலே லாஸ்ட் டைமே ரொம்ப காரமாக இருக்குனால இந்த வாட்டி எதுவும் காரம்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. கொதிக்கல. நோ. ஃபயர் இஸ் எனஃப் ஃபார் யூ? நோ. Water. Fire. Fire, yeah. I add.
You add, okay. வெளியே வந்து பிலாவ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நான் சிக்கன் சூப் ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஃப்ளேவரிங்க்கு சோம்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயிலில் வந்து ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். It's supposed to be up like that. If it's coming, fire is coming here. சார்கோல் அடுப்பில் குக் பண்ணது ஒரு பெரிய போராட்டமாக இருந்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா நெருப்பு சரியாக வரல. அதனால் தண்ணி பாருங்கள் கொதிக்கவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் பிலாவ் செய்கிற பாத்திரத்தை வீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் ரைஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஆனியன்ஸ்லாம் மிதக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கெரமலைஸ்ட் ஆனியன்ஸ் தான் இந்த பிலாவுக்கு ரொம்ப சூப்பரான அரோமாவும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. வெளியே சார்கோல் அடுப்பில் சிக்கன் சூப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் முதல்ல வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே சிக்கன் ஆட் பண்ணி தனி ஆட் பண்ணி வேக வச்சிட வேண்டியதான். ஆப்பிரிக்கன் லோக்கல் பீப்புள் அவங்க ஃபுட்ல காரம் எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் நான் இவங்களுக்கு குக் பண்ணும்போது லைட்டாக காரம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால இந்த வாட்டி நான் காரம் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு ஃபுட் அப்புறம் மற்ற எல்லா காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். தண்ணி ஊற்றணும், தண்ணி நிறைய ஊற்றணும். ஸோ இப்போ ஃபைனலி ஆஃப்ரிக்கன் லோக்கல் ஃபுட்டான பிலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இங்குள்ள லோக்கல் பீப்புள் எல்லாருமே மட்டன், சிக்கன், பீஃப், ஃபிஷ் இதெல்லாம் கூட இதில் ஆட் பண்ணி சாப்பிட்றாங்க. பட் நாங்கள் இன்னைக்கு பிலாவ் வந்து பிளெயினாக தான் செஞ்சுருக்கோம். இந்த பிலாவ் ரெசிபி நம்ம ஊர் பிரியாணி மாதிரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊரில் எப்படி பிரியாணி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த பிலாவ் ரெசிபி ஆஃப்ரிக்கன் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்ததாக சிக்கன் மட்டும் வேகணும். ஸோ சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சிக்கன் மட்டும் குக் ஆகிட்டு இருக்கு. ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்துட்டு கொதிக்கணும். ஸோ பார்த்துட்டு இருக்கேன், கொதிச்சுட்டே இருக்கு. சிக்கன் இன்னும் 10 மினிட்ஸில் வெந்துடும், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு சிம்சிமில் ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க. இங்குள்ள மக்கள் எல்லாருக்குமே சிம்சிம் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஸ்வீட் வந்து அவங்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. குக்கிங் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. கம் கம். ஸோ குக்கிங் வந்து முடிஞ்சிடுச்சு. எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. இங்கே எல்லாருக்குமே சோடா ரொம்ப பிடிக்கும். அதனால சோடாவும் வாங்கியிருந்தோம். அதை கொடுக்கறதுக்காக ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பாருங்க, இது வந்து ஒரு ரணகாலம் ஆயிடுச்சு இந்த இடமே வந்து எங்களுக்கு. ஹாய். ஓகே, கேன் டேக் த ரைஸ். ஹலோ. ஸோ ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 2 பேருமே. ஹலோ. தட் ஒன் பிக் ஒன். சிக்கன் மட்டும் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். சிக்கன் ரெடி ஆனதுமே எடுத்துட்டு ஃபேக்ட்ரிக்கு போக வேண்டியதுதான். ஸோ இப்போ ஃபைனலி சிக்கன் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சூப்பர் எடுத்துட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபேக்ட்ரி கிட்ட வந்திருக்கோம். இங்கே தான் டைனிங் ஏரியா. இங்கே தான் வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து எல்லாமே ஃபுட்லாம் வந்து கரெக்டாக வச்சாச்சு. சிக்கன் இருக்குது, அது கூட வந்துட்டு இப்போது இங்கே வந்து பாருங்கள், இது வந்துட்டு தான் பிலாவ் பாருங்கள். சிக்கன் இப்படி சூப் மாதிரி இருந்தால் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சிக்கன் சூப்பை அப்படியே ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னோட ஹஸ்பண்டுடைய பர்த்டேவும் இன்னைக்கு தான். ஸோ அதையும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனி இதுதான். ஸோ இப்போ கிறிஸ்மஸ்க்காக 10 days லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இன்னையோட ஃபேக்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க 10 daysக்கு. ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுட் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
What you call? நான் சிக்கன் சமைக்கும் போது சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல, பட் சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சொன்னாங்க சால்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி அப்புறம் ஆட் பண்ணோம் கொஞ்சம். சால்ட் கம்மியா இருக்கு. ஓகே ஓகே. Amma. Chicken. Yeah, chicken. But Boni, if you want salt, now that soup it is there, we can add it. We can put salt little. Salt. So this time I didn't add piri piri. Piri piri is not there, na? Yeah. Last time one guy is crying now because of piri piri. Yeah. Who is that guy? I think this one. You're crying na? காரமா இருக்கிறத இவங்க பிரி பிரின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் நான் காரம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டேன். ஒருத்தங்க லிட்டரலி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த வாட்டி காரம் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய கார்டன் அப்புறம் சரௌண்டிங்ஸை கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க பேரு போனி. அவங்க கிட்ட போய் ஃபுட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. Boni, this time food is good, huh? No piri piri. No pili pili. Huh? No pili Can pili. I put little soup, huh? I don't need soup. Salt is enough. This one is okay. Like this or like this? No, like this. Okay, thank you. Food is good this time? Yes, yes. No piri piri this time. எல்லாருமே ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லார்கிட்டயுமே போய் காரம் வந்து இந்த வாட்டி ஓகேவா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். You want soup or meat? சாப்பாடு சிக்கன் சூப் எல்லாமே கரெக்டா இருந்தது. எந்த ஒரு மீதமும் ஆகல. Mr. Sati's birthday today also. Actually, we forgot that. Can you sing a song? Happy birthday to you. Okay, Engalo. Guys, thank you so much for your support. Yeah, thank you so much. And Merry Christmas. Thank you so much. Happy New Year. Let us take a Cheers, cheers. கிறிஸ்மஸ் ஃபுட் ஃபீஸ்ட் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் போட்டோ கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். Okay. First come. You go. Video or photo? Okay. Smile. ஆப்பிரிக்கால உள்ள எங்க ஃபேமிலி இவங்க தான் கோரிக்கா ஃபேமிலி. என்ன சப்போர்ட் பண்ணதுக்காக இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். Hi, ma. I love you too much. Me too. கிறிஸ்மஸ்க்கு வெக்கேஷன் இருக்கறனால நிறைய பேர் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. இந்த ஒரு கொரிக்கா ஃபேமிலி போட்டோல ஒருத்தர் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது வேற யாருமே இல்லை, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அங்கோலா. என்னோட வீடியோ ரெகுலரா பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு அங்கோலா எவ்வளவு பிடிக்கும்னு. ஷீ இஸ் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் வெரி ஸ்வீட். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ்க்கு கான்ஸ்டன்டா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பேர்லாம் இதுல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
பூர்ணிதா, ராஜலக்ஷ்மி, மகேந்திரன் பாலமுருகன், சாஜி எஸ் சுகுமார், மலர்விழி, நிர்மலா பாலகிருஷ்ணன், நிமிஸ் கிச்சன், நீலா விஜய், அமுதா கார்த்திகேயன், சுதா ராஜேந்திரன், கீதா குமார் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஆப்பிரிக்கால உள்ள பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களால பார்க்க முடியும். உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எது வந்தாலும் மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.